இன்னைக்கு ஒரு கண்டன போராட்டம், அதாவது மலையக மக்களுக்கான ஒரு எழுச்சியை கொண்டு வர்றதுக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்துல சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, பொது இடங்கள்லயும் சரி, மலையக மக்களை இழிவுபடுத்தி பேசுவதை நிறுத்துவதற்காக, அதாவது எந்த ஒரு இடத்திலும் இனிவரும் காலங்கள்ல மலையக மக்களை யாரும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்க வாழ்றோம். மலையக மக்கள் எதுக்காகவும் சோர்ந்து போனவர்கள் அல்ல. ஏன்னா நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம், நாங்க வாழ்றோம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த மலையகத்துல தேயிலை தொழிற்சாலைனாலதான் ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு காலையிலயும் சரி, பகலும் சரி, இரவும் சரி ஒரு தேநீரை குடிக்கிறேன்னா எங்களுடைய மலையக மக்கள்னாலதான். ஏன் எங்களை அவதூறா பேசுறீங்க? ஏன் எங்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க? அது யாரா இருந்தாலும், மலையகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பிற்பாற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இனிவரும் காலத்துல எங்களுடைய மலையக மக்களை அவதூறாவோ இழிவுபடுத்தி பேசக்கூடாது. இருக்காங்க நிறைய பேர், நிறைய மக்கள், ஒரு அரசியலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பொது இடங்கள்ல அவதூறா பேசுற காலம் இப்ப குறுகிய காலமா இருக்கு. அதை நிறுத்தணும். அது இல்லாம நம்முடைய மலைய மக்களுடைய இன்னும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, தேவைகள் நிறைய இருக்கு, குறைபாடுகள் நிறைய இருக்கு. ஏன் அதை யாருமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறீங்க? ஏன் பொதுமக்கள் நீங்களே இறங்க மாட்டேங்கிறீங்க? பொதுமக்களுக்கு ஒரு விஷயம்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் இறங்குறோம். எல்லாரும் மலையகத்தை சேர்ந்தவங்க தான், எல்லாருமே நம்ம எல்லாருமே மலையகம் தான். அப்படிங்கும் போது ஒரு சிலர் இறங்கி வேலை இல்ல. எந்த ஒரு குரல் கொடுக்கறனாலும் பேஸ்புக்லயோ டிக்டாக்லயோ வீடியோ போட்டு சரி வராது. நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, ஒரு மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னா தைரியமா நானும் ஒரு மலையகத்தான் அப்படின்னு இறங்கணும்னு சொல்றேன். இனி வரும் காலங்கள்ல தயவு செய்து இது ஒரு கண்டன போராட்டம் கண்டிக்கிறோம். எங்க மலையக மக்களை தயவு செய்து இனி வரும் காலங்கள்ல எந்த ஒரு இடத்துலயும் இழிவுபடுத்த கூடாது. அது எந்த வார்த்தை ஆனாலும் சரி, எங்க மலையக மக்கள், நாங்க மலையகம், அதை நாங்க உறுதி கூறுகிறோம். நன்றி.